Hello children. இப்போ relative velocity of object A with respect to object B என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இரண்டு ஆப்ஜெக்டும் ஒரே டைரக்ஷன்ல டிராவல் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே டைரக்ஷன்ல சே இப்போ A B ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 0. அப்போ magnitude of VAB is given by VA minus VB. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைக் திஸ். இப்போ இதை VA ன்னு எடுத்துக்கலாம், இது VB ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா அப்போ அதோட magnitude of velocity A with respect to B is equal to VA plus VB. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ velocity of objects ரெண்டும் ஒரே relative velocity of A with respect to B ரெண்டும் object A and object B ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா அப்போ magnitude of VAB is equal to VA minus VB. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா அப்போ velocity of A with respect to B is equal to VA plus VB. Better. Yeah. இப்போ இதை பேஸ் பண்ணி ரெண்டு ப்ராப்ளம்ஸ் போடலாம். A police jeep is chasing a culprit going on a motorbike. The motorbike crosses a turning at a speed of 72 kilometers per hour. The jeep follows it at a speed of 108 kilometers per hour, crossing the turning 10 seconds later than the bike. Assume that they are travel at constant speeds. How far the turning will the jeep catch up with the bike? இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த மோட்டர் பைக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் தி போலீஸ் ஜீப் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் முதல்ல நம்ம மீட்டர்ஸ் பர் செகண்டா மாத்திக்கலாம். ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் பைக் is equal to 72 kilometers per hour கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மீட்டர்ஸ் per செகண்டா கன்வெர்ட் பண்ணோம்னாக்க 72 into 1000 divided by 3600 பண்ணுவோம். இதை கேன்சல் பண்ணா நமக்கு 20 meters per second. அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் the police jeep அது வந்து 108 kilometers per hour கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே per hour அதையே நம்ம மீட்டர்ஸ் per செகண்டா மாத்தினா 108 into 1000 divided by 3600 நமக்கு என்ன கிடைக்குது, 30 meters per second கிடைக்குது. இப்போ இந்த போலீஸ் ஜீப் வந்து T செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த பைக் வந்து கேட்ச் பண்றாங்கன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 30T is equal to 20 into T plus 10. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, T is equal to 20 seconds. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல் பை த ஜீப், அப்போ ஜீப் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தா 30 டிஸ்டன்ஸ் இன்டூ ஸ்பீட் இன்டூ டைம் இல்லையா. ஸ்பீட் இன்டூ டைம், ஸ்பீடு வந்து நமக்கு 30 தெரியும், இது வந்து 20 தெரியும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 600 மீட்டர்ஸ். ஸோ ஜீப் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா 600 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. 2 trains each of length 100 meters are running on parallel tracks. One overtakes the other in 20 seconds and one crosses the other in 10 seconds. Calculate the velocities of the 2 trains. இது ரொம்ப ஈஸி. இப்போ ரெண்டுத்தோட velocity of train A வந்து நம்ம U ன்னு எடுத்துக்கலாம். velocity of train A is equal to U and velocity of train B வந்து B ன்னு எடுத்துக்கலாம். So இப்போ ஓவர்டேக் பண்றச்சே ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A with respect to B வந்து என்ன ஆயிடும், VAB is equal to U minus V அப்படின்னா இது ஓவர்டேக் பண்றச்சு while overtaking.
while crossing அப்படின்றுச்சு velocity of train A with respect to B வந்து u plus v ஆயிடும். இது வந்து while crossing. So while overtaking என்றச்சு ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போகுது, while crossing என்றச்சு ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் வருது. அதனால தான் நம்ம வந்து இந்த அதே அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இப்போ அதே மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 100 + 100 is equal to 200. ஓகே, 100 + 100 is equal to 200 meters. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ரெண்டு ட்ரெயினுக்கும் வந்து உள்ள அவங்க கொடுத்துருக்கிறது ஈச் லென்த் வந்து 100 மீட்டர்ஸ்ன்றதுனால டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 200 மீட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். Total distance is equal to 100 + 100, 200 meters. So, இப்போ முதல்ல இதை calculate பண்ணா 20 seconds அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 20 seconds while overtaking சொல்லியிருக்காங்க. So, 20 is equal to distance by speed. Time is equal to distance by speed இல்லையா? So, 200 distance by u minus v or இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? u minus v is equal to 10. இது ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். அடுத்தது while crossing என்ன சொல்லியிருக்காங்க? 10 சொல்லியிருக்காங்க, 10 seconds சொல்லியிருக்காங்க. So 10 is equal to 200 by u plus v or u plus v is equal to 20. So இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா நமக்கு என்ன வருது? ரெண்டு ஆட் பண்ணா vv கேன்சல் ஆயிடும். 2v is equal to 30 னா u is equal to 15 meters per second. அதே மாதிரி அப்போ v is equal to 5 meters per second. So the velocity ரெண்டுத்தோட velocity of train A வந்து 15 meters per second and velocity of train B வந்து 5 meters per second.